என்ன விஷயம்? நான் சுந்தரியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எத்தனை நாளா இது நடக்குது? ஒரு வருஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன். என்ன அது திடீர் முடிவு? நீங்க சுந்தரியை பட்டணத்துக்கு அனுப்புறதுக்கு துடிக்கிறீங்க. தடுக்கிறதுக்கு வேற வழி தெரியல. இதுல சுந்தரிக்கு சம்மதமா? இந்த விஷயம் சுந்தரிக்கு தெரியவே தெரியாது. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம அவ கழுத்துல மாலை போடுறது தப்பு இல்லையா? ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யாரும் அவளுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு கேட்கறது இல்ல. இது என்னை விட உங்களுக்கு தானே நல்லா தெரியும். அதே நேரத்துல எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம்னு ஒண்ணு இருக்கு. காலத்துக்கு ஏத்தது மாதிரி இந்த சமுதாயம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு முறைய கடைபிடிக்கும். சரி, நானும் உங்க வழிக்கே வரேன். நான் சுந்தரிய காதலிக்கிறேன். காதலிக்கிறதுல தப்பு இல்ல. அதே மாதிரி காதலை காப்பாத்திக்கிறதும் தப்பு கிடையாது. ஓ, வேத மந்திரத்தை விட உன்னோட காதல் மந்திரம் ரொம்ப பெருசா இருக்கு. யாரு உனக்கு அனுமதி கொடுத்தாங்க? இதுக்கெல்லாம் உங்க யாரோட அனுமதியும் எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நானே இப்படி ஒரு முடிவெடுத்தேன். லட்சியத்தை நிறைவேற்றும் போது லட்சியம் தான் முக்கியம், வழி முக்கியம் இல்ல அப்படின்னு நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். நான் இப்ப செஞ்சதும் அதே தான். நீங்க சொல்லி கொடுத்த பாடம் தப்புன்னு நீங்களே சொல்ல மாட்டீங்கல்ல? இந்த விஷயம் அவங்க வீட்டுல யாருக்கு தெரியும்? வித்யாசங்கரனை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஓஹோ, உன்னோட இந்த திட்டத்துல வித்யாசங்கரனுக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கா? ஆமா. சிக்கண்ணா, வண்டியை எடு. இதான் முதல் தடவை நீ இப்படி வீட்டை விட்டு தனியா வெளியே கிளம்புறது. இது அந்த அம்மனோட பிரசாதமா? பாட்டி, என்ன கோவப்படுத்தணும் தான் இதை வச்சு விட்டீங்களா? பூதானே இருக்கட்டும், விட பாட்டியோட ஆசீர்வாதமா நினைச்சுக்க. பாட்டி ஆசீர்வாதம் இருக்கட்டும், ஆனா இது அவளோட பிரசாதமாச்சு. ஆமாண்டி, உன் கூட இப்ப நாங்க யாரும் வரப்போறது இல்லை. இப்படி வயசுக்கு வந்த ஒரு பொண்ண தனியா பட்டணத்துக்கு அனுப்புறோமேங்கிற பயம். அதான் அம்மன்கிட்ட போய் வேண்டிக்கிட்டேன். இவ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிடு தாயேன்னு வேண்டிக்கிட்டேன். அப்ப அந்த அம்மன் நீ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிட்டேன்னு தான் தலையில இருந்த பூவை கொடுத்தா. அதை கொண்டாந்துதான் உன் தலையில வச்சு விட்டேன். அவளுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் விட்டுட்டு போலான்னு பார்த்தா அவளை ஏன் கூடவே அனுப்ப நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, நான் பட்டணத்துக்கு போய் வேலை செய்ய போறேன்னு நீ சொன்னப்ப நான் தான் முதல்ல சரின்னு சொன்னேன். ஆனா மனசுக்குள்ள என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கு சுந்தரி. ஏன் பாட்டி? வம்பிழுக்க யாரும் கிடைக்க மாட்டாங்களேனா? இல்லனா உன்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணா? திட்டுறது என்னடி? உன்னை இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்புறோன்ற கோவமும் எனக்கு இருந்துச்சு. ஆனா அது என்னமோ தெரியல, எனக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி நான் என்னமோ சாட்சாத் அந்த அம்மனையே அனுப்புறோமோன்னு தோணுது. பாட்டி, இங்கேயும் அவ்வளவுதான் இழுக்கணுமா? இந்த பாரு, நீ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலைனாலும் சரி, நான் இந்த வயசுக்கு மேல உன்கிட்ட பொய் சொல்லி ஆக வேண்டிய காரியம் ஒண்ணுமில்ல. ஆனா அது என்னமோ தெரியல, மனசுக்குள்ள என்னமோ விசித்திரமா புழுங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நாம என்ன சுந்தரிய ஏதோ தெரியாத இடத்துக்கு அனுப்புறோம். சாஸ்திரி ஐயாவே சொல்லிருக்காரு, பட்டாபிராமன் ரொம்ப பெரிய மனுஷனா. நானும் அவரை பார்த்தேன். அவ்வளவு பெரிய பணக்காரரு சாஸ்திரி ஐயா முன்னாடி கை கட்டி நிக்கிறாரு. ஆமா பாட்டி, அவரு ரொம்ப ரொம்ப நல்லவரு. என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. முதல்ல நீ ஜாக்கிரதையா இரு. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அம்மா, இவ்ளோ நேரம் பாட்டி புராணம், இப்போ நீ ஆரம்பிச்சிட்டியா? இப்படி பேசினா நான் பட்டணத்துக்கு போய் சேர்ந்த மாதிரி தான். இப்படி சிரிச்சுக்கிட்டே என்ன வழி அனுப்பி விடுமா? வாமா, நேரமாச்சு.